மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பாக்கியாதிபதி உச்ச பலத்தை அடைகிறார். பாக்கியம் அப்படிங்கிறது எல்லா வகையான பாக்கியமும் எடுத்துக்கலாம். சொத்து சம்பந்தமான, உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பாக்கியங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட, அந்த மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட பல வகையான விஷயங்கள்ல ஒரு பாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த வருடம் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு அற்புதமான முன்னேற்றம், தொழிலில் லாபம், முன்னேற்றம். இதுவரைக்கும் நீங்க தொழில்ல செஞ்ச தொழில்ல உங்களுக்கு ஒரு லாபமே வரலையே, நம்ம முதலீடு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், நிறைய எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஆனா எந்த விதமான ஒரு பெரிய உங்களுக்கு லாபமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல செய்தி இந்த குரு பயிற்சியில் நிச்சயம் உண்டு. ஏன்னா 8ஆம் இடமும் 10ஆம் இடமும் இயங்கும் பொழுது, 8ங்கிறது தொழிலுக்கு லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ ரெண்டுமே சேர்ந்து குருவினுடைய தொடர்புல வரும் பொழுது தொழில் மூலம் கண்டிப்பா அபரிமிதமான லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்துல உங்களுடைய 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால தொழில வரக்கூடிய லாபத்தில் ஒரு பகுதியை நீங்க கண்டிப்பா முதலீடு செய்யணும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு, 4ஆம் இடம்ங்கிறது பதவி உயர்வை குறிக்கும், அதே சமயத்துல 10ங்கிறது பதவியை குறிக்கும். இப்போ 4, 10 தொடர்புகள் வருவதால் உங்களுக்கு இதுவரை தடையாகி இருந்த பதவி உயர்வுகள், அரசாங்க ஆதரவு, 10ஆம் இடம்ங்கிறது உச்சியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ உச்ச ஸ்தானத்திலிருந்து அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து கூட மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு நன்மையான செய்திகளை எதிர்பார்க்கலாம். சுப விரயங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த வருஷம். மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். சுப விரயங்கள்னு பார்க்கும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு வீடு சம்பந்தமான சுப விரயங்கள். இப்ப நீங்க ஏற்கனவே வாடகை வீட்டுல இருந்துட்டு இருக்கக்கூடியவங்க சொந்த வீடு வாங்கலாம், சொந்த வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு சிந்தனையில இருக்கலாம். அல்லது வாடகை வீட்டுல இருந்துட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசா லக்ஸுரியா இருக்கக்கூடிய வாடகை வீட்டுக்கு நகரக்கூடிய ஒரு அமைப்பு, அதன் மூலம் சில சுப விரயங்கள், இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படலாம். அல்லது நீங்க எங்கேயும் மூவ் ஆகல, ஏற்கனவே நான் நல்ல சொந்த வீட்டில தான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்க இன்டீரியர் டெக்கரேஷன் அந்த மாதிரி வீட்டுக்கு ஏதாவது ஒரு சுப விரயங்கள் நிகழக்கூடிய ஒரு அமைப்பையும் குரு பகவான் இந்த வருஷம் உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்வதால் இந்த விபத்துக்கள், சில ஆரோக்கிய குறைபாடு, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதற்கு ரெமெடி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கோயில் குளத்துக்கு போறதை விட ஒரு சுப செலவுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது இந்த குரு பெயர்ச்சியில் மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு இந்த 8ஆம் இடம் 12ஆம் இடத்திற்கான விரயம் மற்றும் மருத்துவ செலவுகளில் இருந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி